ඒක අපිට කියලා වැඩක් නැහැ. අපි කරන්නේ අපේ ඩියුටි එක. පොලිටි බඩුවක් අකුරණ ජනතාවට දෙන්න. මේ බලන්න මේ කැපිච්චෙව්වා මෙව්වා මෙහෙමනේ මිනිස්සු ඔයා රුපියල් 150 දෙනවා කිව්වා මේක අරන් යයි. அக்குரணை வெள்ளிக்கிழமை சந்தை ஒரு பார்வை. அறமற்ற பொருட்கள் விற்றமைக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அக்குரணை நகரில் மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் வெள்ளிக்கிழமை சந்தை எப்போதும் மக்கள் குவிந்த நிலையில் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்தது. சிலரது அலட்சியமான வியாபார முனைவுகளால் அனைவரும் வியாபாரமும் முடங்கும் நிலைக்கு மாறியது. தரமற்ற காய்கறிகள் மற்றும் பல வகைகள் கடைகளை விட அதிக விலை விற்பது மற்றும் தொகை வியாபாரிகளும் இவ்வியாபாரத்தில் ஈடுபடுவது, சந்தை சுத்தம் பேணப்படாமை போன்ற பல முக்கியமான குறைகளை மக்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் வாட்ஸ்அப் குழுக்களில் இது பற்றி கதைத்து வருவதும், மேலும் எமது ஊடகத்தின் மூலமாகவும் வேறு முகநூல் பக்கங்கள் ஊடாகவும் ஆதாரபூர்வமான வீடியோ பதிவுகள் பகிர்ந்ததை பஜார்ல வெள்ளிக்கிழமை நாள் எல்லா கடையும் மூட வச்சுட்டு ஒரு வியாபாரம் பண்றாங்க. அதுல பொங்கல் தான் சாமான், ஆனா கோயிலுக்கு விலையும் கூட சாமான் சேர்ந்து மோசமான சாமான் விற்கிறாங்க. பொங்கலுக்கு வசதியா போயிட்டு வந்து குஞ்சாச்சு சாமான் வாங்கி போச்சு, மக்கள் எல்லாம் பள்ளிக்கு போயிடுச்சு. குருடா பொலை வந்தது சரி வராது. கடையில 150 ரூபா, பொலவுல 300 ரூபா. இதே அலிப்பேரை நான் இப்ப கீழே கேட்டு வந்து 160 ரூபா கடையில், இங்கே 300 ரூபா. எங்கட பொம்புளையும் ஜும்மா டைம்ல எங்கட பொம்புளையும் தான் நிக்கிறாங்க. இதேதான் நடக்குது. அக்குருல பொலையே நிப்பாட்டும். இப்ப அங்கால மரக்கடை கட்டல பத்தி தக்காளி 100 ரூபா, இங்க 150 ரூபா. இந்த டேமேஜ் ஆகின இதே இடத்துல கட் பண்ணும். இங்க பாருங்க, இந்த காயில பாருங்க, இது இந்த இடம் மட்டும் ஃபுல்லா டேமேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டா, இது வந்து நான் நினைக்கிறேன் புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து இவங்க பெரிய ஒரு குவான்டிட்டி தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் அடிச்சு கொண்டாந்து பொலையில போடுறாங்க. முந்தின இன்ஜெக்ஷன் அடிச்சா மறுநாளைக்கு பழுத்துரும். இவை தொடர்பாக 2025ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அக்குரணை பிரதேச சபை உறுப்பினர்கள் இருவரும் இணைந்து மற்றும் சமூக ஆர்வலர்கள், சுகாதார திணைக்கள அதிகாரிகள் சந்தையை நேரில் பார்வையிட்டு பரிசோதனை மேற்கொண்டனர். விற்பனைக்கு வந்த காய்கறிகள், உணவுப் பொருட்கள், தராசுகள், விலைப்பட்டியல் மற்றும் விற்பனை முறைகள் என அனைத்தையும் பரிசீலனை செய்து அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை செய்ததோடு எதிர்வரும் காலங்களில் எமது சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையில்தான் உங்களுடைய வியாபாரங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று கடுமையாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்தனர். ඒක අපිට කියලා වැඩක් නැහැ. අපි කරන්නේ අපේ ඩියුටි එක. අපි අපේ ඩියුටි එක කරනවා. ඔබතුමාලාගේ ඩියුටි එක කරලා පොලිටි බඩුවක් අකුරණ ජනතාවට දෙන්න. ඒක තමයි අපිට වෙන්න ඕනේ. இதில் தரத்துக்கு புறம்பான பொருட்கள் விற்பனை செய்த 3 வியாபாரிகள் மீது சுகாதாரத்துறை அதிகாரிகள் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுத்தனர். அக்குரணை மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு சமூக ஆர்வலர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் மற்றும் சுகாதார அதிகாரிகளும் இத்தகைய நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட்டமைக்கு மக்கள் சார்பாகவும் எமது வாய்ஸ் மீடியா ஊடகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கின்றோம். மக்கள் நலம் கருதி மக்களுக்காக தரமான சுகாதாரமிக்க பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். சந்தைகளிலும் கடைகளிலும் பழுதடைந்த பொருட்கள் விற்பனை, அதிக விலை மற்றும் சுகாதார மீறல்கள் போன்றவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இவையெல்லாம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவது மிக முக்கியமானது என்பது எமது சமூக ஆர்வலர்களின் முக்கிய கூற்றாகும்.